ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. இந்த வசனத்தை அழுத்தம் திருத்தமாய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் யாரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறது சில சோதனைகள் தான், அவ்வளோதான். மற்றபடி அவர் சிட்சித்தாலும் அவர் அதிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன். முந்தின வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை, இப்போ ஒரு பையன் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது, இல்லை இந்த காரியத்தை அனுமதிக்க கூடாது, இந்த காரியத்தை நம்ம செய்ய விடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவர் தகப்பன் என்ன பண்றாரு? தண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவர் அவனிடத்துல அதிக அன்பு கொண்டபடினால்தான் தன்னுடைய பிள்ளை எந்த விதத்திலும் தவறி போகக்கூடாதுன்றதுக்காக அப்படி செய்கிறார். அதே போல தான் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்துல அதிக அன்பு கொண்டிருக்கிறப்படினால நாம் எந்த விதத்திலும் தவறி போயிடக்கூடாது, நம்ம தெரியாத தவறான வழியை தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். சில வேளைகளில் நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் அவர் நம்மளை ரொம்ப ஸ்நேகிக்கிறப்படினால தான் இப்படி நடக்குது. யோபு பாருங்க, யோபு பக்தன் சொல்லிக்கலாம். யோபு 5:17 வாசிக்கிறேன் நான். அதில் சொல்லப்பட்டிருக்குது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் காயப்படுத்தி, அடுத்த வசனம் பாருங்க, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்லப்படுது. ஆமாம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் காயப்படுத்துவது போல் அவர் காயப்படுத்துகிறவர் இல்லை, அவர் காயங்களை ஆற்றுகிற தேவன், நம்முடைய ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்முடைய காயங்கள் மன புண்களை எல்லாம் ஆற்றுகிற தேவன். அவர் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது இல்லையா? யோபு எவ்வளவாய் காரியங்களை அனுமதித்தாலும் கடைசியில் அவர் என்ன பண்றாரு? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொள்றார். அதுதான் அவன் சொல்றான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றாரு. அதனால யோபை நம்ம நினைச்சு கொள்ளணும் எப்பவுமே. யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் அனுமதிச்சு ஆண்டவர் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல அவன் அன்பு கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனிடத்துல அதிகமாய் அன்பு கொண்டபடினால அவன் என்ன பண்றான்? அவனிடத்துல இருந்து அன்பை பெற்றுக்கொண்ட அவன் பொறுமையோடு இருக்கிறான். எனவே அவனுக்கு இரட்டத்தனையான பதில் கிடைக்கிறது. எனவேதான் அவன் சொல்றான், கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிட்சிக்கிறாரு. அதனால நீங்க கர்த்தருடைய சிட்சையை நீங்க என்ன பண்ணாதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு என்ன பண்றாரு? அறிவுரை சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையான வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல நாமளே ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிறோமா? அவர் சிட்சிக்கும் போது நாம் பொறுமையோடு இருக்கிறோமா? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்க சில 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 5, 7, 8, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக. அதே வசனம் தான், சோர்ந்து போகாதுன்னு சொல்லி. 7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா என்றால் தேவன் உங்களை புத்தராக எண்ணி நடத்துகிறார். பாருங்க, தகப்பன் சிட்சியாத புத்தன் உண்டோ? நீங்க பொறுமையோடு சகிச்சீங்கன்னா பாருங்க, யோபு பக்தன் பொறுமையோடு சகிச்சான். ஆனாலும் அவரை தன்னுடைய மகனாக அவர் பாவிக்கிறாரு. தகப்பன் சிச்சியாத புத்தனுடைய எந்த ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கண்டிப்போடு வளர்க்கிறாரோ அந்த பிள்ளை நல்லா இருக்கும். அந்த அன்பு தான், அன்பின் கண்டிப்பு தான், மற்றபடி கோபமான காரியம் இல்லை. அவர் அன்பின் நிமித்தமாய் நம்மை கண்டிக்கிறவராய் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க, எபிரேயர் 12:8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்தராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எப்படி பார்த்தீங்களா? அப்ப தன்னுடைய பிள்ளைகளை, சொந்த பிள்ளைகளை தான் அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறவராய் இருக்கிறார், அனுமதிக்கிறார், அந்த சிட்சைகளை அனுமதிக்கிறார். அதை சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, பொறுமையோடு நாம் காணும் போது, சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அதை பற்று பாருங்க, கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து சிநேகித்து வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். சிநேகத்தின் சிகரமாம் என் இயேசு ராஜா, சிந்தி நீரை இரத்தம் சிலுவையிலே, கண்களில் கண்ணீரும் வர கண்ட பின்னே கண்ணீரை துடைக்கவே நீர் மரித்தீர். கண்களில் கண்ணீரும் வர கண்ட பின்னே கண்ணீரை துடைக்கவே நீர் மரித்தீர். உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் எங்களை சிட்சிக்கும் போது நீர் எங்களிடத்துல அன்பு கூறுகிறீர் என்ற எண்ணம் மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும். நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம், சகித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பொறுமையோடு இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 22. இன்றைய கேள்வி, யார் தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான்? யார் அநேக ஜனங்களை இழுத்தான்? யார் தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான்? யார் அநேக ஜனங்களை இழுத்தான்?